நான் உங்க திவ்யா. ஒரு கிராமத்துல மாடி வீடு கட்டினா மரணம் ஏற்படணும், ஆண்கள் காது வளர்க்கலனா ஆபத்துன்னு சமீபத்துல ஒரு அமானுஷ்யமான தகவலை நான் கேள்விப்பட்டேன். அந்த ஊருக்கு தான் இன்னைக்கு நான் போயிட்டு இருக்கேன். மாடி வீடு கட்டினால் மரணம். அந்த மாதிரி மாடி போட்டு எவ்வளோ கட்டினாலோ அவங்க யாருமே நல்லா இல்லை. ஆண்கள் காது வளர்க்காவிடில் ஆபத்து. ஒரு கிராமத்தையே மிரட்டும் கோபக்கார சாமி. பாட்டிங்க காதுல தொங்கட்டான் போட்டு காது அருந்து விழுந்துருமோங்கிற மாதிரி இருக்கிறது தான் நான் நிறைய பார்த்திருக்கேன். அது மாதிரி ஆண்கள் காது குத்தி அதுல இரும்பு வளையத்தை போட்டு காது தொங்குற அளவுக்கு வளர்த்து வச்சிருப்பாங்களாம். ஒரு சில பழங்குடியின மக்கள் கிட்ட இப்படி சில வினோதமான பழக்கங்கள் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இங்க தமிழ்நாட்டிலேயே ஒரு கிராமத்துல இது போல இருக்கிறது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. சிவகங்கை மாவட்டத்துல இருக்கு சூரக்குடி கோவில்பட்டி. எஸ் கோவில்பட்டின்னு இந்த ஊரை குறிப்பிடுவாங்க. இதுதான் நான் தேடி வந்த கிராமம். இந்த ஊர்ல இருக்கிற ஆண்கள் எல்லாருமே காது குத்தி அத பெருசாக்கி வச்சிருப்பாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். இந்த ஊர்ல யாரும் மாடி வீடு கட்டுறது இல்லையா. அதே மாதிரி ஊர்ல யாருக்காவது குழந்தை பிறந்தா அது ஆணோ பெண்ணோ குறிப்பிட்ட பெயர் தான் வைக்கணுமா. இப்படி எக்கச்சக்கமான கண்டிஷன்ஸ் இருக்கிற ஒரு கிராமம் தான் இந்த எஸ் கோவில்பட்டி. போன வாரம் செகுட்டு ஐயனார் கோயில பத்தி நம்மோட 3வது கண் நிகழ்ச்சியில நீங்க பாத்திருப்பீங்க. அப்படி இந்த கோயிலுக்கு வந்தப்போதான் எனக்கு இப்படி ஆண்கள் காது வளர்க்கிற மேட்டரே நான் கேள்விப்பட்டேன். இந்த செகுட்டு ஐயனார் கோயிலுக்கும் இந்த காது வளர்க்கிற வினோதமான சடங்குக்கும் கூட ஒரு தொடர்பு இருக்கு. ஊருக்குள்ள வந்ததுமே இங்க நான் முதல்ல ஸ்கூலுக்குள்ள போய் பார்த்தேன். ஒரு கிளாஸ் ரூம்ல இருந்த குழந்தைங்கள்ல எல்லாரோட காதுகள்லயும் தொலை போட்டு இரும்பு வளையத்தை மாட்டி வச்சிருந்தாங்க. இந்த காட்சி என்ன ரொம்பவே பாதிச்சுது. எல்லா ஆண் பிள்ளைகளுக்கும் காதுல வளையம் போட்டிருந்தாங்க. இந்த கிராமத்துல குழந்தைகள் பிறந்த 3 மாசத்துக்குள்ளேயே காது குத்தி வளையத்தை மாட்டிடுவாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். இப்படி வெயிட்டான ஒரு வளையம் அடுத்த 2 வளையம் மாட்டி காது தொலைய பெருசா வளர்க்கணுமா. அதுதான் இவங்களோட வேண்டுதல். இதுக்கு பின்னால ஒரு சாமியோட கோபம் இருக்குன்னு எனக்கு சொன்னாங்க. இவங்க தேவி. இந்த ஸ்கூல்ல டீச்சரா வேலை பாக்குறாங்க. இவங்களுக்கு சொந்த ஊர் ராஜபாளையம். முதல்ல இங்க வேலை கிடைச்சு வந்ததுமே இந்த காட்சியை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. நான் ராஜபாளையத்துல இருந்து இங்க டீச்சராக வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். அதான் நாங்கள் ராஜபாளையத்தில் டவுனில் இருந்திருக்கோம். இங்கே வேலைக்கு வந்திருந்தப்போ குழந்தைங்கள பார்த்தப்போ சின்ன வயசுலேயே பிள்ளைங்க காதில் ஓட்டை போட்டிருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இன்னும் சின்ன குழந்தைங்கள்லாம் அப்படி காது, நாங்கள்லாம் வயசானவங்க தான் அந்த மாதிரி வளர்த்து பார்த்துருக்கோம். இந்த பாட்டியெல்லாம் பழங்காலத்தில் இந்த பெரிய குண்டு போட்டிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி பார்த்துருக்கோம். இங்கே பிறந்த குழந்தைக்கு ஓட்டை போட்டிருந்ததை பார்த்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இப்போ தேவிக்கு இந்த காட்சி பழகிடுச்சுன்னு சொல்றாங்க. இந்த ஊர்க்காரங்க இப்படி செய்யறதுக்கு இங்க இருக்கிற செகுட்டு ஐயனார் கோயில் தான் காரணமா. காது வளர்க்கலனா ஏதாவது கெடுதல் வரும்னு இந்த ஊர்க்காரங்களுக்கு உறுதியான நம்பிக்கை இருக்குன்னு இவங்க சொல்றாங்க. இந்த ஊரில் விசாரித்தப்போ பிள்ளைங்க சொன்னாங்க, பிறந்த உடனே குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் காதில் ஓட்டப்படணும். அப்படி ஓட்ட போடலைன்னா அந்த குழந்தைங்க ஊனமாக தான் பிறக்கும் அப்படிங்கிறது இந்த ஊர் மக்களோட நம்பிக்கை. இங்கே உள்ள ஒரு ரொம்ப துடிப்பான தெய்வம் ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம் செகுட்டு ஐயனார். அப்புறம் செகுட்டு ஐயனாருக்கு நம்ம செகுட்டு ஐயனார் கோபத்துக்கு ஆளாயிருவோம். நம்ம கண்டிப்பாக காதில் ஓட்டை போட்டிருக்கணும், பெரிய ஓட்டையாக போட்டுருவாங்க. 30 நாளில் குழந்தைங்க லேசாக ஊசி பட்டால் கூட ரொம்ப வலிக்கும்னு நம்ம நினைப்போம். ஆனால் இங்கே இருக்கிற குழந்தைங்க பெரிய ஓட்டையாக போட்டு ஒரு கம்புக்குச்சியை வச்சுருந்ததை பார்த்தேன். என்னோடய வகுப்பில் 3வது 4வது படிக்கிற பசங்க கூட பெரிய இரும்பெல்லாம் போட்டு வந்திருந்தாங்க. அப்போது நான் கேட்டப்போ இந்த மாதிரி ஓட்டை போடலைன்னா
குழந்தைங்க வந்து ஊனமாக தான் இருக்கும், அந்த குடும்பத்தில் பிறக்கிற எல்லா குழந்தைங்களும் ஊனமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊர் மக்கள் நம்பினதா அவங்களோட நம்பிக்கையாக சொன்னாங்க. ஒட்டுமொத்த கிராமத்தோட மனநிலை இந்த ஒரே ஸ்கூல் விசிட்ல எனக்கு புரிஞ்சிடுச்சு. அடுத்தது நான் ஊருக்குள்ள போனேன். இவரு மச்சக்கால இந்த ஊர்ல பெட்டிக்கடை நடத்திட்டு இருக்காரு. இவரோட அனுபவம் கொஞ்சம் வித்தியாசமானது. இவங்க அப்பா ஊர் நம்பிக்கைக்கு விரோதமா தன்னோட 3 பசங்களுக்கும் காது வளர்க்காம இருந்திருக்காரு. இவரும் அத பத்தி முதல்ல கவலைப்படாம தான் இருந்திருக்காரு. ஆனா மச்சக்காலைக்கு திருமணம் ஆனதுக்கு அப்புறம் அடுத்தடுத்து பிறந்த 2 குழந்தைகளும் ஊனமா பிறந்திருக்கு. நானே வந்து எனக்கு எங்கள் அப்பா அம்மாவுக்கு போடலை. நான் அப்புறம் விட்டுட்டாங்க, நீ என்னத்தை அப்படி இருந்தும் விட்டுட்டாங்க. அதுக்கும் பிறகு என்ன நான் மேரேஜ் ஆகி அது பண்ணி அப்புறம் குழந்தையும் பிறந்துச்சு. குழந்தை பிறந்தது இந்த மாதிரி கால் ஊனம், ரெண்டு பிள்ளைக்கும் அந்த மாதிரி ஊனமாகி போச்சு. தன்னோட பெத்தவங்க செஞ்சதுக்கு தனக்கு தண்டனையான மனசுக்குள்ளேயே வருத்தப்பட்டிருக்காரு மச்சக்கால. அப்பதான் இவருக்கு ஒரு கனவு வந்திருக்கு. உடனே காது வளர்த்தா அடுத்தது ஒரு ஊனமில்லாத குழந்தை பிறக்கும்னு சாமி வந்து சொல்லியிருக்கு. அதான் நான் வந்து ஒரு நைட்டில் கனவு கண்டது, சாமி வந்து ஏன் காது வளர்க்கலைன்னு கேட்டு. அப்பா அம்மா அது காது வளர்க்காமல் விட்டாங்க. அதனால் நான் அப்புறம் காது வளர்த்துக்கிறோம்னு சொல்லிவிட்டு காதும் வளர்த்துட்டேன். அதுக்கு பிறகு தான் நமக்கு பையன் பிறந்து காலெலாம் நல்லபடியாக இருந்தது. ஏறக்குறைய 30 வருஷத்துக்கு அப்புறம் இவர் காது குத்தி அந்த தொலைய பெருசாக்கியிருக்காரு. சாமியோட உத்தரவுப்படி காது வளர்த்தாச்சு. அடுத்து இவருக்கு பிறந்த 3வது குழந்தை ஊனமில்லாம பிறந்திருக்கு. மச்சக்கால கூட பிறந்தவங்க அவருக்கு நடந்த விபரீதங்களை பார்த்து கல்யாணத்துக்கு முன்னாடியே காது வளர்த்துட்டாங்களாம். நாங்கள் 3 பேருக்கு எங்கள் அப்பா காது வளர்க்க மாட்டாங்க. நான் ஒரு ஆள், என் தம்பி, இன்னொரு தம்பி மெட்ராஸில் இருக்காப்புல. அவரோட பசங்க நல்லா இருக்காப்புல. அதுக்கு காது வளர்த்துட்டாப்புல. காது வளர்த்துட்டாப்புல. இவர்தான் முத்துராஜா, மச்சக்காலையோட 3வது மகன். சாமி உத்தரவுப்படி காது வளர்த்ததுக்கு அப்புறம் பிறந்த ஆரோக்கியமான மகன் இவர்தான். இவங்க குடும்பத்துல யாரும் இப்ப ரிஸ்க் எடுக்கிறதே இல்லையா. சமீபத்துல தான் முத்துராஜாவுக்கு குழந்தை பிறந்திருக்கு. உடனே அந்த குழந்தைய கொண்டு போய் காது குத்தி அதை வளர்க்க காதுல பெருசா இரும்பு வளையங்களை மாட்டி விட்டுருக்காரு. ஏற்கனவே 2 குழந்தை பிறந்தது, ஊனமாத்தான் பிறந்தாங்க. ஒரு பையன் இறந்து போயிட்டாங்க. எங்கள் அப்பா காது வளர்க்காமல் இருந்ததுனால இது நடந்தது. அதுக்கப்புறம் வந்து எங்கள் அப்பா காது வளர்த்ததுனால நான் ஒழுங்காக பிறந்தேன். அதுக்கப்புறம் இப்போ நார்மலாக இருக்கிறோம். அதே மாதிரி ஊரில் எங்கள் சித்தப்பா வீட்லேயும் அதே மாதிரி 2 குழந்தைங்க ஊனமாக இருக்காங்க. இப்போ எல்லோரும் காது வளர்க்கணும் நார்மலாக. என் பையனுக்கு கூட குழந்தை வந்து 3 மாதத்துலேயே நாங்கள் காது வளர்த்துட்டோம். எல்லோரும் ஒரு மாதிரி நார்மலாக இருக்கும். இந்த கிராமத்தில் எல்லோரும் காது வளர்த்துக்கிட்டு வர்றதுனால நார்மலாக இருக்கிறோம். எனக்கு இந்த கிராமத்துல நடக்கிற எல்லா விஷயங்களை கேட்டதுமே ரொம்பவே வியப்பா இருந்தது. அடுத்து இந்த கிராமத்துல நான் கேள்விப்பட்ட சில விஷயங்களை சொன்னா உங்களால அதை நம்பவே முடியாது. இந்த கிராமத்துல யாரும் மாடி வீடு கட்ட மாட்டாங்களாம். கவர்மெண்ட் கட்டித்தர வீட்டுக்கு கூட மாடிப்படி வேண்டான்னு சொல்லிடுவாங்களாம். இந்த கிராமத்துல யாருக்கு குழந்தை பிறந்தாலும் அது ஆணா இருந்தா ஒய்யப்பன்னு தான் பேரு வைக்கணும், பெண்ணா இருந்தா ஒய்யம்மான்னு பேரு வைக்கணும். இப்படி வரிசையா நிறைய இருக்கு. அது எல்லாத்தையும் விசாரிக்க இங்க இருக்கிற கோயில் பூசாரி ஒய்யப்பனை சந்திச்சு பேசினேன். முதல்ல இந்த பேர் வைக்கிற மேட்டரை கேட்டேன். இந்த ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரே பேர் கிட்டத்தட்ட எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வச்சிருக்காங்க. அது வந்து இந்த சாமியை கண்டவர் வந்து ஒய்யப்பன் பூசாரி. இந்த அவருடைய அக்கா வந்து ஒய்யம்மா. அதனால் தலைப்புள்ள யார் ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி, அது பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி, ஆம்பளை பிள்ளை வரந்தால் ஒய்யப்பன் பூசாரின்னு பேர் வைக்கணும், பொம்பளை பிள்ளையாக இருந்தால் ஒய்யம்மான்னு பேர் வைக்கணும். அதுக்கு முற்பாடு பெரிய கற்பன், அதுக்கு பிற்பாடு பெரிய கற்பன், சின்ன கற்பன், வீரையா அப்படின்னு வீரவத்தனன்னு பேர் வைக்கலாம். இதுதான் எங்களுடைய வரலாறு. அந்த கண்டிஷனாக அந்த பேர் ஒய்யப்பன் ஒய்யம்மாங்கிற பேர் தலை பிள்ளைக்கு கண்டிப்பாக இருக்கணும். எங்கள் வீட்டில் எல்லாருமே ஒய்யப்பன் ஒய்யம்மா தானே இருப்பாங்க. அதில் வேறு யாராவது பட்டத்துகளை சேர்த்துக்கிறோம். இந்த கிராமத்துல எக்கச்சக்கமான கண்டிஷன்ஸ் போட்டு அதை நடத்திட்டு இருக்கிற சாமியோட பேரு செகுட்டு ஐயனார். ஆடி போட்டு எவ்வளோ கட்டினாலோ அவங்க யாருமே நல்லா இல்லை. அவங்க குடும்பத்தில் பல சிக்கல், உயிர் பிரச்சனைகள் இது நிறைய ஆயிடுச்சு. ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள். இடைவேளைக்கு பின் தொடரும்.
ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள் தொடர்கிறது. நான் இன்னைக்கு சிவகங்கை மாவட்டத்துல இருக்கிற கோயில்பட்டின்னு சொல்ற இந்த ஊர்ல தான் இருக்கேன். இந்த ஊர்ல தான் ஆண்கள் எல்லாருமே காது குத்தி அதை பெருசாக்கி வச்சிருக்காங்க. இதுக்கு காரணமா இருக்கிற செகுட்டு ஐயனார் கோயிலை பத்தி தான் இப்ப நாம பாத்துட்டு இருக்கோம். இவரு வேற யாரும் இல்லங்க, சாமிக்கு காது கேட்காததால சத்தம் போட்டு சொன்னாதான் செகுட்டு ஐயனார் வேண்டுதலை நிறைவேற்றுவாருன்னு போன வாரம் நம்மோட 3வது கண் நிகழ்ச்சியில ஒளிபரப்பி இருந்தோமே. அந்த செகுட்டு ஐயனார் தான் இந்த கிராமத்துல இந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவரா மதிக்கப்படுறாரு. இந்த கோயில் இப்ப நாம பாத்துட்டு இருக்கிற கிராமத்துல இருந்து ஊருக்கு வெளியே காடு மாதிரியான பகுதியில அமைஞ்சிருக்கு. இது கருவறை இல்லாத கோயில், முற்றிலும் செடிகளால உருவான ஒரு கோயில். அதனாலதான் இந்த கோயிலுக்கு செடி கோயில்னு ஒரு பேர் இருக்கு. இந்த கோயிலோட அமைப்பே கொஞ்சம் அமானுஷ்யமா தான் இருக்கு. இந்த கோயிலுக்கு கட்டடம் கட்டவே கூடாதுன்னு சாமியோட உத்தரவு இருக்கு. இங்க ஒரு சித்தரோட ஜீவ சமாதிக்கு மேல சுயம்புவா உருவான ஒரு ஐயனார் இருக்காராம். அவர்தான் செகுட்டு ஐயனார். இந்த சுயம்பு ஐயனார் தரையில இருக்கிறதால இந்த கிராமத்துல யாரும் மாடி வீடு கட்டக்கூடாதாம். அதாவது சாமி கீழே இருக்குது, அதனால் சாமிக்கு மேலே ஏறி நிற்கக்கூடாதுன்னு ஒரு விதி இருக்குது. அதனால் இப்போ அந்த மாதிரி கட்டினவங்க பூராமே நல்லா இல்லை. அந்த மாதிரி மாடி போட்டு எவங்க கட்டினாலோ அவங்க யாருமே நல்லா இல்லை. அவங்க குடும்பத்தில் பல சிக்கல், உயிர் பிரச்சனைகள் இது நிறைய ஆயிடுச்சு. இதனால் இதுக்கு பயந்துக்கிட்டு சாமியை கேட்குறதும் இது இந்த மாதிரி நீங்கள் ஏதோ ஓடிவிட்டு அதுகளை பண்ணிக்கோங்க, எனக்கு மேலே நீங்கள் நிற்கக்கூடாது, அதனால் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுங்க அப்படின்னு சொல்லிடுச்சு. அப்படி செஞ்சீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஆபத்து, உங்கள் குடும்பத்துக்கு ஆபத்துரா அப்படின்னு சாமி சொல்லிடுச்சு. அதனால் இப்போ யாருமே நாங்கள் அதுக்கு பயந்துக்கிட்டு பில்டிங்கெல்லாம் போடுறதில்ல. அந்த அரசாங்கத்தில் வீடு கட்டி கொடுக்குறது கூட நாங்கள் சொல்லி பார்த்தோம், இந்த மாதிரி செய்யுங்க, எங்களுக்கு இது ஏற்றுக்கல, நாங்கள் என்ன அங்கேருந்து வருது இது, நாங்கள் அதை பொண்ணு மாற்ற முடியாது, கொசக்க ஏறாமல் மட்டும் நின்றுக்கங்க, நாங்கள் கட்டி தந்துடுறோம் அப்படின்னா. சரி, அந்த வீடுக்கெல்லாம் மாடி வீடுலாம் கிடையாது, போடுவாங்க, கொசக்க ஏற மாட்டாங்க, அந்த மாதிரி கீழே இருந்துக்கிட்டு அதுதான் காரணம். இது சிவகங்கை சமஸ்தானத்து கோயில். ஆனாலும் ஒரு கட்டடமும் இல்லாம இன்னைக்கும் புதருக்குள்ளதான் இந்த கோயில் இருக்கு. இங்க பயமுறுத்துற விதமா சிலைகள் ஏராளமா இருக்கு. இந்த கோயில் தோன்றின வரலாற்றுக்கும் இந்த கிராமத்துல இன்னைக்கும் எல்லாரும் காது வளர்க்கறதுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. பல வருஷங்களுக்கு முன்னால இப்ப இருக்கிறத விட இந்த இடம் இன்னும் அடர்ந்த காடா இருந்திருக்கு. இங்க வேட்டையாட வந்தவங்க வேல் கம்பு வீசியிருக்காங்க. அது மண்ணுல குத்தி நின்ன இடத்துல வள்ளிக்கிழங்கு இருக்குன்னு நினைச்சு தோண்டி இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல இருந்து ரத்தம் பீச்சு அடிச்சிருக்கு. அப்பதான் ஏதோ தப்பு பண்ணிட்டோன்னு உணர்ந்திருக்காங்க. பூமிக்கடியில புதஞ்சிருந்த சாமியோட காதுல இந்த வேல் கம்பு பட்டு காது ஓட்டையாகி ரத்தம் வந்திருக்கு. உடனே அதுக்கு பரிகாரமா இனி காலத்துக்கும் அடுத்து வர எங்க தலைமுறைக்கு காது குத்தி நாங்களே காது வளர்த்து ஓட்டைய பெருசாக்கிடுறோம் அப்படின்னும் ஐயனார் எங்க வம்சத்தை தண்டிக்க வேண்டாம்னு வேண்டிக்கிட்டு இன்னைய வரைக்கும் அந்த பழக்கத்தை கடைபிடிச்சிட்டு வராங்க. குழந்தை பிறந்த 3 மாசத்துக்குள்ள காது குத்திடுறாங்க. இப்படி காது குத்துறத இவங்க குணுக்கு குத்துறதுன்னு சொல்றாங்க. இரும்பு வளையம் மாட்டி காது தொலைய பெருசாக்குறத இவங்க காது வளர்க்கறதுன்னு சொல்றாங்க. அப்படி காது குத்துனதும் அந்த குழந்தைங்களை வேற யாரும் தொடக்கூடாதாம். இந்த விவரம் தெரியாம அந்த குடும்பத்தை தவிர வேற யாராவது அந்த குழந்தைய தொட்டா குழந்தைக்கு பாதிப்பு வரும்னு சொல்லி பயமுறுத்துறாங்க. ஒரு மாசத்துக்கு அந்த காது குத்திட்டா வெளியில எங்கேயும் போக முடியாது. ஆறும் தீட்டுக்கார தடங்காரங்க அந்த பிள்ளைய தொட முடியாது. அவங்க நம்ம ஊர் வீட்டை தவிர வேற எந்த விருந்துக்கும் போக முடியாது. அந்த விருந்தாடி வீட்டில் போய் சாப்பிட முடியாது. இங்கே தான் அந்த ஒரு மாதத்துக்கு இங்கே அந்த குணுக்கு காலத்தில் அந்த தக்கையை கலட்டி விட்டு அந்த குணுக்கு போடு வரையிலையும் அந்த புண்ணு ஆறு வரையிலையும் எந்த விரதமாக இருக்கணும். அந்த விரதத்தை கடைப்பிடிக்கலைன்னா அந்த பிள்ளைக்கு ஏதாவது கோளாறாகும். இது அதனுடைய விதிமுறை. ஏன் அந்த குத்துனா ஒரு மாதத்துக்கு யாரும் பார்க்கக்கூடாது, அதாவது தீட்டுக்காரரை தொடக்கூடாது. இப்போ தீட்டுக்கு தடங்கு இப்போ ஒரு வீட்டில் கேதான் ஒருத்தர் வந்து இதாக இருக்கிறாங்க, வெளியாளாக இருக்காங்க, ஒரு அந்த சுத்தபத்தம் இல்லாமல் இருக்கிறவங்க தொடக்கூடாது பிள்ளையை. அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க மட்டும்தான் தொடணும். மற்றவங்க சுத்தபத்தம் இல்லாத தெரியாது. அவங்க யார் எவர் என்னங்கிறதே அந்த ஊருக்காரர்களுக்கு தெரியும்.
இது காது வளர்த்துருக்கு, இதுக்கு கிட்டத்தில் போகக்கூடாது அப்படின்னு தெரியும். ஒய்யப்பன் பூசாரி இவங்க ஊர்ல நடந்த ஒரு சம்பவத்தை பத்தி எனக்கு விவரிச்சாரு. ஒரு பெண்ணுக்கு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு குணுக்கு குத்திருக்காங்க. அப்ப அவங்க வீட்ல ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. இதனால அவங்க கோவத்துல கிளம்பி பழனிக்கு போயிருக்காங்க. அங்க போனதும் குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம போயிருக்கு. இப்போ சமூகத்தில் கூட ஒரு பிள்ளைய ஒருத்தருக்கு மச்சக்கலை பேரனுக்கு காது வளர்த்துருந்தாங்க. அது குடும்பத்தில் சண்டை வந்து அவங்க வந்து பழனிக்கு அங்கிட்டு போயிட்டாங்க. பழனிக்கு அங்கிட்டு போன உடனே அந்த பொம்பளை பிள்ளை முடியாமல், காது வளர்த்துக்கு இந்த விவரம் தெரியாமல் போயிடுச்சு. போன உடனே அந்த பொம்பளை பிள்ளை முடியாமல் ரொம்ப சாகுற நிலைமைக்கு வந்துருச்சு. அப்புறம் மறுபடியும் போய் கூட்டியாந்து கோயிலில் வந்து சுத்தின பிற்பாடு தான் அது சௌரியமாக வந்துச்சு. அது அந்த அந்த விதிமுறையெல்லாம் நம்ம கடைப்பிடிச்சிட்டு வரணும். அப்படி கடைப்பிடிக்க தவறுனா ஏதாவது சிக்கலாயிடும். இந்த ஊர்க்காரங்க எங்க போனாலும் காதுல இருக்கிற தொலைய வச்சே இவங்க எஸ் கோவில்பட்டி ஆளுங்க தான்னு மத்தவங்க கண்டுபிடிச்சிருவாங்களாம். சில கிராமங்கள்ல செகுட்டையனாரே வந்துட்டதா நினைச்சு காது வளர்த்திருக்கிறவருக்கு மரியாதை செஞ்சு அனுப்புவாங்கன்னு சொல்றாரு ஒய்யப்பன் பூசாரி. ஆனால் அந்த காது வளத்தை பார்த்துட்டாங்கன்னா கையெடுத்து கும்பிடுவாங்க. செகுட்டையனாரே வந்துருச்சு அப்படின்னு கையெடுத்து கும்பிடுவாங்க. காரைக்குடிக்கு ஒரு தவணை போயிருந்தேன், நானே போயிருந்தேன். போகிறது அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, சிட்டி விடு பார்த்துட்டு காற்றை பார்த்துட்டு ஏப்பா செகுட்டையனார் பூசாரி ஆமான்னு உடனே காற்றை உருவி கும்பிட்றாங்க. செகுடா வந்துருச்சுன்னு கும்பிட்றாங்க. கும்பிட்டு இருந்தாப்பா இந்த சாமிக்கு போய் சாம்பிராணி போடுங்க அப்படின்னு சொல்லி காணிக்க கொடுத்தாங்க. அந்த மாதிரி இந்த ஏரியாவில் நான் ஏதாவது நாங்கள் சின்ன தப்புகளை செஞ்சிட்டோம்னா கூட இந்த மாதிரி செகுட்டையனார் பூசாரி உங்களை எதுவும் செஞ்சிடக்கூடாது, சாமி உடனே வந்து நம்மளை ஏன் கட்டுப்படும் அப்படின்னு எதுவும் தொட மாட்டாங்க. நாங்களும் அந்த மாதிரி ரொம்ப மரியாதையாக நடந்துக்கிறோம். இப்போ கோயிலுக்கு வர்றாங்க, எங்கன்னா பேசினாலும் ரொம்ப மரியாதையாக நடந்துக்கிறோம். அந்த மாதிரிலாம் தப்பு தவறுலாம் நாங்கள் செஞ்சிட மாட்டோம். சில வருஷங்களுக்கு முன்னாடி வரைக்கும் பெண்களுக்கு குணுக்கு குத்தி காது வளர்த்திருக்காங்க. அப்படி இப்பவும் இந்த ஊர்ல சிலரை நான் சந்திச்சேன். பொதுவா தென் மாவட்டங்கள்ல வயசான பாட்டிங்க பெருசா காது வளர்த்து அதுல தண்டட்டி பாம்படம் மாதிரியான வெயிட்டான தங்க ஆபரணங்களை மாட்டி இருக்கிறத நான் பார்த்திருக்கேன். ஆனா இந்த ஊர்ல பெண்கள் ஐயனாருக்காக இப்படி காது பெருசா வளர்த்தாலும் அதுல நகைகளை மாட்ட மாட்டாங்களாம். அந்த தொலைக்கு மேல காது மடல்ல இன்னொரு தொலை போட்டு அதுலதான் அவங்க போட விரும்புற நகைகளை போட்டுக்குவாங்களாம். கேட்கவே வித்தியாசமா இருந்தது. ஆனா இதனால ஒரு சங்கடம் பெண்களுக்கு ஏற்பட்டிருக்கு. இப்படி காது வளர்த்த பெண்களுக்கு திருமணம் ஆகுறதுல பிரச்சனை வந்திருக்கு. பிறந்து 30 நாளையில காது வளர்த்துருவான். காது வளர்த்துட்டு கல்யாண வயசு வந்த உடனே பொண்ணு ஏட்டு வந்தாங்க. காது வளர்த்துருக்கவும் பொண்ணு எங்கேயுமே பொண்ணு பூராமே காது வளர்த்துருக்கவும் கட்ட மாட்டேன்ட்டாங்க. அதனால் காற்றை நாங்கள் ஒட்ட வச்சுக்கிட்டோம். ஒட்ட வச்சதுக்கு அப்புறம் பெண்களுக்கு வந்து காதே வளர்க்குறது இல்லை. ஆனால் ஆம்பளை பிள்ளைகளுக்கு காது வளர்க்குறாங்க. ஒரு சைக்கலாஜிக்கல் ஃபீலிங்காக இன்னும் கூட எனக்கு தெரியாது. ஆனால் இட் இஸ் ஹேப்பனிங். நமக்கு அப்பாற்பட்டதாக இருக்கலாம், அதை சொல்ல முடியாது. ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள். இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள் தொடர்கிறது. நான் இன்னைக்கு சிவகங்கை மாவட்டத்துல இருக்கிற சூரக்குடி கோயில்பட்டியில தான் இருக்கேன். இந்த ஊர்ல ஆண்கள் காது வளர்க்கறதா கேள்விப்பட்டேன். அத பத்தி தான் இப்ப நாம பாத்துட்டு இருக்கோம். இவரு டாக்டர் பாலகிருஷ்ணன். இவர் தான் பல வருஷங்களா இந்த கிராமத்து மக்களுக்கு காது குத்தி விடுறாரு. இன்னும் சிலருக்கு காது அறுத்து ஆபரேஷன் செஞ்சு தொலைய மூடியும் விட்டுருக்காரு. இவரோட அனுபவத்துல இருந்து சமீபத்துல நடந்த ஒரு சம்பவத்தை எனக்கு விவரிச்சாரு. வெளிநாட்டுல வேலை பார்த்துட்டு இருந்த இந்த கிராமத்து இளைஞன் வந்து தன்னோட காது ஆபரேஷன் செஞ்சு தொலைய அடைச்சிடும்படி கேட்டிருக்காரு. இவரும் காது தொலைய அடைச்சு விட்டுருக்காரு. ஆனா இங்க இருந்து போன கொஞ்ச நாள்லயே திரும்பவும் அதே இளைஞன் இவர்கிட்ட வந்து திரும்பவும் தனக்கு காது குத்தி விடுங்கன்னு வந்து நின்னாராம். ஆச்சரியத்தோட அந்த எக்ஸ்பீரியன்ஸை என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாரு டாக்டர் பாலகிருஷ்ணன். இந்த காது குத்துறதை வந்து 25 வருஷம் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது சமீபத்தில் ஒரு பையன் வந்தான். பையன் வந்துட்டு எனக்கு அந்த காதை இப்போ சிங்கப்பூரில் வேலை பார்த்த பையன், எனக்கு பார்க்குறதுக்கு அசிங்கமாக இருக்குது, அதை மறுபடியும் க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொன்னான். நாங்கள் க்ளோஸ் பண்ணி அனுப்பிச்சி விட்டோம். க்ளோஸ் பண்ணி அனுப்பிச்சி கொஞ்ச நாள் பார்த்தாக்க என்னால் அங்கே வேலை முடிச்சுட்டு என்னால் வீட்டுக்கு வர ரூமில் வந்து என்னால் பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியல, ஏதோ சம்திங் அப்நார்மலாக நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ட்டு திருப்பி வந்து அந்த காதை குத்திட்டு திருப்பி மறுபடியும் அந்த ஓட்டையை பெருசாக்கிட்டு போனான்.
அந்த ஓட்டையை க்ளோஸ் பண்ணாங்க. அப்போ திருப்பி மறுபடியும் அதை போர் போட்டு அதை பெருசாக்கிட்டோம். அப்புறம் மறுபடியும் போயிட்டு எனக்கு நல்லா இருக்குது, இப்போ பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். முன்னெல்லாம் கிராமத்திலேயே காது குத்தி அதுல வேப்பங்குச்சிய சொருகிடுவாங்க. அதனால சில சமயங்கள்ல செப்டிக் ஆகி காது புண்ணாயிருக்கு. அதுல இருந்து ஊர்ல இப்ப எல்லாருமே ஹாஸ்பிட்டல்ல வந்துதான் காது குத்திக்கிறாங்க. அதுக்கேத்த மாதிரி டாக்டர் பாலகிருஷ்ணன் காது குத்த புதுசா ஒரு எக்யூப்மெண்ட்டையே கண்டுபிடிச்சிட்டாரு. வழக்கமா எல்லாருக்கும் ட்ரிப் சேத்த பயன்படுத்துற கிட்ட தான் இவரு காது குத்தும் கருவியா மாத்தி பயன்படுத்திட்டு இருக்காரு. அதனால இப்போ யாருக்கும் எந்தவித செப்டிக் பிரச்சனைகளும் வரதில்லைன்னு இவரு சொல்றாரு. முன்னாடியெல்லாம் வந்து இப்போ செப்டிக் ஆயிரும், அதில் தொல்லைப்படும் போது ஏதாவது புண்ணாயிடுச்சுனாக்கா அந்த புண்ணு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் சின்ன குழந்தைக்கு அப்படிங்கிறதுக்காக இப்போ வந்து எங்கள் we do all the things in aseptic precaution. நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு பிஎஸ் பண்ணுறோம். அதில் வந்து அவங்க ஸ்டட்டு போட்டுருவாங்க. அந்த ஸ்டட்டு போட்டோன்னு வெயிட் இருக்கும் அதில். அதை அப்படி இழுத்துட்டா கொஞ்சம் நாளில் பெருசாகிடும், காது பெருசாகிடும். அதை நாங்கள் ரொம்ப நாளாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம். எங்கிட்ட தான் அந்த ஏரியா பீப்புள் பூரா எங்கிட்ட பெரும்பாலும் வருவாங்க. எப்படி நீங்கள் வந்து இந்த மாதிரி ஓட்ட போறீங்க, அவங்க வந்து கேட்டாங்களா உங்ககிட்ட? ஆமாம், காது வளர்க்கணும் என்ன செய்யலான்னு கேட்டாங்க. நாங்கள் we adopted a new technique in piercing the ear and we do practice for a long time. அவங்க கேட்டதுக்கு அப்புறம் என்ன சோர்ஸ் இருக்குது அப்படின்னு திங்க் பண்ணீங்களா? ஆமாம், அதுக்கப்புறம் திங்க் அது எங்களுக்கு டெக்னிக். அது டாக்டர் டேலண்ட்டு டெக்னிக். நாங்கள் ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி அதை நல்லா பண்ணி கொடுத்தோம். அதில் வந்து அவங்க எங்கள் மேலே கான்ஃபிடன்ஸ் வச்சுட்டு ரெகுலராக எங்கிட்ட வருவாங்க. இந்த காது வளர்க்குற பழக்கத்தை பத்தி கடைசியா டாக்டர் பாலகிருஷ்ணனோட ஒப்பீனியனை நான் கேட்டேன். அவர் சொன்ன சிம்பிளான கமெண்ட் தான் இன்னைக்கு எபிசோடோட கிளைமேக்ஸ். ஒரு சைக்கலாஜிக்கல் ஃபீலிங்காக இன்னும் கூட எங்களுக்கு தெரியாது. ஆனால் இட் இஸ் ஹேப்பனிங். நமக்கு அப்பாற்பட்டதாக இருக்கலாம், அதை சொல்ல முடியாது. இது நமக்கு அப்பாற்பட்டதா இருக்கலான்னு டாக்டர் சொன்ன இந்த ஒரு விஷயத்தையே தான் இன்னைக்கு நான் சந்திச்ச பலரும் வெவ்வேறு அனுபவங்களா என்கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க. மறக்க முடியாத ஒரு அனுபவத்தோட அந்த கிராமத்துல இருந்து நான் திரும்பி வந்தேன். மீண்டும் வேற ஒரு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். ஆடி மாதத்தில் சுபகாரியங்களை தவிர்ப்பது ஏன்? இன்னைக்கு சென்னையில் இருக்க யானன் அவர்களை நம்ம சந்திக்க போகிறோம். ஆடி மாதத்தில் எந்த ஒரு நல்ல காரியங்களும் நடக்காததுக்கு பின்னாடி கண்ணகியோட ஸ்டோரி இருக்கிறதா சொல்கிறாரு. பின்னணியில் மறைந்திருக்கும் கண்ணகி வழிபாடு. நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. மூன்றாவது கண் டிவி ஷோ என்ற Facebook பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள்.